ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல வீட்ல உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா அட்டகாசமான டேஸ்ட்ல கேக் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சாப்பிடுறதுக்கு நல்ல சாஃப்ட்டா இருக்கும், அதே சமயத்துல நல்ல ஜூஸியா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த கேக் ரெசிபியை செய்யறதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. வீட்ல நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இத பண்றதுக்கு நேரமும் அதிகமா செலவாகாது. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இத எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட மெஷர்மென்ட் கப் இருந்தா அந்த மெஷர்மென்ட் கப்பை யூஸ் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். அப்படி ஒருவேளை உங்கள்ட்ட மெஷர்மென்ட் கப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் கூட எடுத்துக்கங்க. அதாலேயே எல்லாத்தையும் அளந்து சேர்த்துக்கலாம். ரவையை எந்த பவுலால அளந்து சேர்க்கிறீங்களோ அதே பவுலை வச்சு மற்றதையும் அளந்து சேர்த்துக்கங்க. கரெக்டா இருக்கும். அடுத்ததா சுகர் சேர்த்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் சுகரை நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு பவுடர் பண்ணி சேர்த்திருக்கேன். எந்த கப்பால ரவையை அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். கூடவே டேஸ்டுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா விட்டுருங்க. அதை சேர்க்கணுங்கிறது ஆப்ஷனல் மட்டும்தான், கம்பல்ஷன் கிடையாது. அதனால பேக்கிங் பவுடர் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப சேர்த்திருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கேக் ரெசிபியை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதை கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்யலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கூடவே காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு வடிகட்டின பால் சேர்த்துக்கணும். இப்ப நான் ரவையை எந்த கப்பால அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்ததுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்கிறது கரெக்டா இருக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு முறை ரவையை கட்டிப்படாம கலந்து விட்டுக்கங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இப்ப ரவையை பார்க்கும்போது ரொம்ப தண்ணியா இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த பால் எல்லாத்தையுமே ரவை நல்லா ஓரளவுக்கு உறிஞ்சிரும். அப்ப ரவையும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். இதுக்கு மெஷர்மென்ட் பாத்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கங்க, 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கங்க, உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், லாஸ்டா பால் சேர்த்துக்கங்க. இதுல ரவை, சுகர், பால் மூணையும் ஒரே கப்பால அளந்து சேர்த்துக்கங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். கட்டியே இல்லாம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் லாஸ்டா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா கேக் சாப்பிடும்போது நமக்கு நல்ல வாசனையா இருக்கும். அதனால 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லாஸ்டா நெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. சில பேருக்கு கேக் செய்யும்போது லைட்டா நெய் சேர்த்தாலும் அதுல வர்ற அந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க 2 ஸ்பூன் அளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ஆயிலா சேர்த்துக்கங்க. கரெக்டா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் சேர்க்கும்போது எவ்வளவு தண்ணியா இருந்துச்சு. இப்ப ரவை நல்லா பாலெல்லாம் ஓரளவுக்கு உறிஞ்சிருச்சு. அதனால ரவை பாத்தீங்கன்னா நல்லா கெட்டியாகி வந்துச்சு. இந்த அளவுக்கு கெட்டியா இருந்தா போதும். இப்ப எந்த ட்ரேல கேக் செய்ய போறோமோ அந்த ட்ரேயை முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரேல தான் நான் கேக் ரெடி பண்ண போறேன். அதுக்காக முதல்ல இந்த ட்ரேல ஃபுல்லா நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடிப்பகுதி, சைடுல எல்லா சைடுமே பாத்தீங்கன்னா நெய்யை ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு லாஸ்ட் இதுல இந்த ட்ரேல ஒரு பட்டர் ஷீட்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ரேயோட சைஸுக்கு நான் ஏற்கனவே பட்டர் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதை அழகா இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே லைட்டா எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ட்ரேலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப கேக் செய்யறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கத இந்த ட்ரேல சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான். இந்த ட்ரேல எல்லாத்தையும் சேர்த்த பிறகு லைட்டா இந்த மாதிரி லைட்டா ஷேக் பண்ணி விட்டுக்கங்க. எதுக்காக லைட்டா இந்த மாதிரி ஆட்டி குளிக்க விட்டுக்கறானா நமக்கு கரெக்டா கேக் எல்லா இடமும் ஈவனா ஒரே மாதிரி செட் ஆகி வெந்து வரும்போது கரெக்டா வெந்து வரும். அதுக்காக தான் இப்படி செய்யறோம். இந்த கேக் ட்ரேல நல்ல ஒரு மூடி போட்டு
போட்டுவிட போறேன். அப்போ கேக் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான். நான் பாதாமும் சேர்த்துட்டு டுட்டி ஃப்ரூட்டி எல்லாமே இந்த கேக்குக்கு தேவையானதை சேர்த்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஸ்டவ்ல ஒரு குக்கரை எடுத்து வச்சு அந்த குக்கரை நல்லா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் ட்ரேயை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கேக் ட்ரேயை நல்லா நம்ம இப்போ குக்கர்ல ஒரு ஸ்டாண்ட் போட்டு அந்த ஸ்டாண்ட் மேல எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே குக்கரை இப்போ க்ளோஸ் பண்ணி அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குக்கர்ல கேக்கை வேக வைக்கும் போது குக்கர் மூடியில போடக்கூடிய அந்த ப்ரெஷர் வெயிட் எதுவுமே போடாதீங்க. குக்கரை நார்மலா இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு சாதாரணமா க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். கேக் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கேக் வந்து நல்லா பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா பஃபியா அதே சமயத்துல நல்லா சூப்பரா சாஃப்டா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வெளியில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இந்த கேக் வெந்திருக்கா இல்லையான்னு நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா குத்தி பாருங்க. பாருங்க, நல்லா நடு பகுதியில குத்தி பார்த்தேன். குச்சியில எதுவுமே ஒட்டி வரல. அப்ப கேக் வந்து நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு குச்சியில வந்து கேக் நல்லா ஒட்டுச்சுன்னா அது குக்கர்ல திரும்பவும் அந்த கேக் ட்ரேயை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்க ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ப வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். கேக் வந்து இப்போ ரொம்ப சூடா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நல்லா சுத்தியில இந்த கேக்கை எடுத்து விட்டுருங்க. இப்ப பாருங்க, ஒரு கத்தி வச்சு சுத்தியில இந்த ஓரத்துகள் எல்லாத்தையுமே நான் கத்தியை வச்சு அழகா இந்த மாதிரி எடுத்து விட போறேன். இந்த மாதிரி எடுத்து விடும்போது கேக் எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமா வந்து இந்த ட்ரேல இருந்து கலந்து வந்துடும். அடுத்ததான் அடுப்புல ஒரு பாத்திரத்துல நான் ஏற்கனவே சுகரை பவுடர் பண்ணி வச்சிருந்ததுல இருந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து இதுல சேர்த்துட்டு எந்த கப்பால சுகர் அளந்து சேர்த்தீங்களோ அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த சுகர் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்குங்க. நம்ம வந்து இந்த தண்ணியை ரொம்ப கொதிக்க விட்டுறவும் கூடாது. அதே சமயத்துல இந்த சுகர் சிரப் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து கேக்குக்கு கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்போ கொஞ்சம் வெது வெதுப்பா இருக்கு. அதே சமயத்துல சுகரும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த கேக்ல நம்ம இப்போ ரெடி பண்ண சுகர் சிரப்பையும் சேர்த்துக்கலாம். நல்ல வெது வெதுப்பா சுகர் சிரப்பை ரவையில சேர்க்கும் போது ரவை வந்து நல்லா இந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கிறோம், நல்லா உறிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த கேக்கை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டா மட்டும் இல்லாம நல்லா ஜூசியாவும் இருக்கும். அவ்வளவுதான், இப்படியே இந்த கேக்கு ட்ரேலே வச்சு நம்ம முதல்ல கேக்கை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கேக் ரெசிபி வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்யறதுனால அடிக்கடி கூட நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டா அதே சமயத்துல ஜூசியா இந்த கேக்கை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண கேக்கை அப்படியே எடுத்து இந்த பிளேட்ல கவுத்து விட்டுக்கலாம். கேக் வந்து அழகா நமக்கு கலந்துட்டு வந்துடும். அதுக்காக இந்த ட்ரேயை லைட்டா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு எடுத்து பாருங்க. பாருங்க, கேக் எவ்வளவு சூப்பரா கலந்துட்டு வந்துருச்சு. இதை அப்படியே மெதுவா இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமா இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியா இதை செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.